சரி. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போட்டார் என்கிற வார்த்தையின்படி இதன் முழு கிரியைகளையும், இந்த சர்ப்பத்தின் கிரியைகள், சர்ப்பத்தின் ஆவிகளை இப்பொழுதே இயேசுவின் காலின் கீழ் கொண்டு வந்து நான் அதனை நசுக்குகிறேன். எஸ், உடைய மகிமையின் வல்லமை இப்பொழுது வெளிப்படணுமாப்பா. பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. மறைந்திருக்கிற அசுத்த கிரியைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தொடர்ந்து வர நினைக்கிறேன் இந்த பிள்ளைகளை பற்றி பிடிக்க சூழ்ந்திருக்கிற எல்லா அசுத்த கிரியைகளும், எத்தனை ஆவிகளாக இருந்தாலும் சரி, எத்தனை பிசாசுகளாக இருந்தாலும் சரி, என் இயேசுவின் நாமத்தில் சகலம் வெளியேறட்டும் என்று நான் கட்டளை இடுகிறேன். I command in the mighty name of Jesus Christ of Nazareth. அவர் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சர்ப்பத்தின் தலை இப்பொழுது நசுக்கப்படும். எல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறும். இனி ஒரு சாபமும் இராது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த குடும்பத்தின் மேல, இந்த மகள் மேல காணக்கூடிய அத்தனை சாபங்களையும் இயேசுவின் நாமத்தில் நான் அவைகளை சிலுவையில் கொண்டு வந்த வைத்து நான் ஆணி அடிக்கிறேன். அதை சிலுவையில் வைத்து நான் ஆணி அடிக்கிறேன். அது எழும்ப விடாதபடி நான் ஆணி அடிக்கிறேன். எப்படிப்பட்ட தலைமுறை சாபங்களாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே இயேசுவின் நாமத்துல அவை எல்லாம் நீங்கி போக கடவுள். ராஜா, அந்த மகளை சூழ்ந்திருக்கிற இந்த கிரியைகள், இந்த மகளை வேதனைப்படுத்துகிற இந்த அசுத்த ஆவிகள் ஒன்று ஒன்றாய் வெளியேறட்டும் அப்பா. எத்தனை ஆவிகளாக இருந்தாலும் சரி, அநேக கிரியைகளை நான் பார்க்கிறேன். பொல்லாத பிசாசே, நீ வெளியேறணும். இந்த மகளுடைய சரீரத்துல கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள், அந்த இடுப்பு பகுதியில கட்டி இருக்கிற அந்த கட்டுகள், மந்திரங்கள், மாந்திரிகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா ஆவிகளும் வெளியேறணும். இந்த மகளுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் இருக்கிற தொடர் சங்கிலிகளை நான் துண்டிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பாவ சங்கிலிகள் இந்த மகளை தொடர்பு கொண்டு இருக்கும் என்று சொன்னாலும் சரி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த தொடர்புகளை நான் துண்டிக்கிறேன். அவரது பரலோகத்துக்கு நேராக இந்த மகளை நான் இணைக்கிறேன் அப்பா. எஸ் டாடி, உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவாதி தேவன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகருடைய அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை எதிக்கிற இந்த நேரத்துல இறங்கணும் அப்பா. இந்த மகளை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்துல. சகல அசுப்பாடுகள் வெளியேறட்டும். பொல்லாத பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சரீரத்தை நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். இந்த சரீரம் என் இயேசுவுக்கு சொந்தம். பொல்லாத ஆவிகள் முழுவதுமாக வெளியேறட்டும். அவங்க கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். எல்லா சாபங்களும் நீக்கணும் ராஜா. இந்த 7வது நாள் ராஜா இசப்பா, அந்த ரத்தத்தை தெளித்து உங்க மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நிக்கிற இந்த மகளுக்கு விடுதலை. எஸ் சரி, பரிபூர்ண விடுதலை. காரணம், நீர் முழு விடுதலையை கொடுத்தீர். எஸ் டாடி, இனி ஒரு சாபமும் இராது இயேசுவின் நாமத்தில். எஸ் டாடி. ரோஸ்லினே, நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் மீண்டும் இந்த மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமா ராஜா, உடைய சிலுவை அடையாளம் மகளுடைய நெற்றியின் மேல் பொறிக்கப்படட்டும். எஸ் டாடி, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இந்த மகளும் ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னீங்க. உங்க மகள் அப்பா எசப்பா, கரங்களுக்கு தண்ணீரை ரத்தமா மாற்றினீர். நன்றி. விசுவாசத்தோடு இப்பொழுது அது குடிக்கிற பொழுதும் வீட்டுக்குள்ளாக தெளிக்கிற பொழுது என் ஆண்டோடைய கரம் அற்புதத்தை செய்யட்டும். முழு விடுதலையோடு உண்மை ஆராதிக்க அமராஜா என் தேவன் கிருபை பாராட்டும்.
ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுவீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பிறகு சீஷர்கள் நேரடியாக பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். இயேசு பூமியில் அவர்களோடு இருந்தபோது அவரே அவர்களுக்காக பிதாவை நோக்கி மன்றாடினார். இப்பொழுதோ அவர்கள் தாங்களே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். தங்களுக்காக ஜெபிக்க இயேசு கூட இருக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்கள் நேரடியாக தேவனிடம் வரலாம். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரின் வருகையினாலே இன்று எல்லா விசுவாசிகளும் தங்கள் விண்ணப்பங்களை நேரடியாக தேவனுக்கு தெரியப்படுத்தலாம். ஆனால் நமது விண்ணப்பங்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்திலேயே ஏறெடுக்கப்பட வேண்டும். இயேசுவில் நாம் வைக்கும் விசுவாசத்தின் காரணமாகவே தேவ சமூகத்தில் வர தகுதி பெற்றிருக்கிறோம். நாம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நிமித்தமாக ஜெபிக்கும் போது மட்டுமே தேவன் நமது ஜெபங்களை கேட்பார். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை என்கிறார். பிரியமானவர்களே, அதாவது நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் என்பதில் சந்தேகமே வேண்டாம். பிரியமானவர்களே, இயேசு பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அனைத்து விசுவாசிகளுக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என புதிய ஏற்பாடு நமக்கு கற்பிக்கிறது. இயேசு தமது தியாக பலியை சொல்லி நமக்காக அவர் மன்றாடுகிறாராம். இயேசு இன்று தேவனுடைய சமூகத்தில் நிற்பது நமது பாவங்களுக்காக அவர் மரித்தார், நமது பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டன என்பதற்கு சான்றாகும். நம்மை ரட்சிக்கும்படி தேவனை நோக்கி இயேசு கெஞ்ச வேண்டியதில்லை. தாம் சிலுவையில் மரித்ததன் மூலம் நமது ரட்சிப்பை அவர் ஏற்கனவே சம்பாதித்து விட்டார். நம்மை ஆசீர்வதிக்கும்படி இயேசு தேவனிடம் கேட்க வேண்டியதில்லை. பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியதன் மூலம் ஏற்கனவே நம்மை ஆசீர்வதித்து விட்டார். பூமியில் இயேசுவின் கிரியை முடிந்தது. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் தேவனிடம் ஜெபிப்பதே. தமது குமாரன் இயேசுவின் நிமித்தமாக அவர் நமக்கு அதை அருளச் செய்வார். நிச்சயமாக இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவன் சீஷர்களை அதிகமாக நேசித்தார். அவர்கள் அவரிடம் ஜெபிக்கலாம். தமது குமாரனில் அவர்கள் விசுவாசமும் அன்பும் வைத்ததால் அவர் அவர்களை அதிகமாக நேசித்தார். பிரியமானவர்களே, தேவன் எல்லா மனிதரையும் நேசிக்கிறாராம். யோவான் 3:16 நாம் வாசிக்கிற பொழுது மிக அருமையாக அங்கே தேவனுடைய அன்பை நாம் பார்க்க முடிகிறது. எனினும் தமது சொந்த பிள்ளைகளை, இயேசுவில் விசுவாசம் வைத்துள்ளவர்களை அவர் மிக அதிகமாக நேசிக்கிறார். நாம் அவருடைய சொந்த பிள்ளை என்கிற விசுவாசம் இந்த காலை வேளையில் நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தைரியமாக இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் பிதாவிடத்தில் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் பிதாவிடத்திலே நாம் ஜெபிக்க போகிற பொழுது நாம் இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக பிரியமானவர்களே, இந்த பலத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்து இயேசு நமக்கு தருகிறார். நமக்கு அருளப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் மூலமாக நாம் பிதாவிடத்தில் தைரியமாக நின்று இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்கிற பொழுது நாம் கேட்கிற எதையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் வார்த்தையின் ஆழமான இந்த அர்த்தங்களும் உங்கள் இருதயத்திலே பதியட்டும். பிரியமானவர்களே, பிதாவை நோக்கி நீங்கள் கைகளை ஏறெடுக்கிற பொழுது இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, எனக்கு நீர் இதை செய்யும், எனக்கு நீர் இதை தாரும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தோடு இயேசுவின் நாமத்தை கொண்டு பிதாவிடத்தில் நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாகவே
நீங்கள் கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட அந்த பிதாவின் வார்த்தை மாறாமல் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமும் உள்ளவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, எசப்பா, எங்கள் மத்தியில் உலாவுகிறவர், எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், எங்கே 2-3 பேர் என் நாமத்தை சொல்லி கூடுவார்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னவர் அப்பா. நீங்க, நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்வேன். உம்முடைய ஆவியை நீர் அனுப்பினீர், இப்பொழுதும் உம்முடைய ஆவியின் மூலமாக நீர் எங்களோடு கூட இடைபடுகிறீர் அப்பா. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்னதை எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் நினைப்பூட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலும் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத் தருகிறவர், எங்களை நித்தமும் அற்புதமாய் நடத்துகிறவர், வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்கு விரோதமாக ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த காலை வேளையிலும் அப்பா அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் அமரணும். பரிசுத்த ஆவியானவரே, அளவில்லாத உம்முடைய ஆற்றலும் வல்லமையையும் இந்த காலை வேளையிலே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. தேவ பிரசன்னம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடட்டும். இந்த நேரத்திலும் யாரெல்லாம் என்னோடு இணைகிறார்களோ, யாரெல்லாம் இந்த காலை வேளையில இந்த ஜெபத்தை கேட்டு இயேசு அற்புதம் செய்வார், நான் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வதை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு யாரெல்லாம் இப்பொழுது அந்த தெய்வத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, என் தேவனுடைய முகத்தின் பிரசன்னமும் அந்த மகிமையும் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். இந்த காலை வேளையிலே என் தேவனுடைய கரம் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்கும்படியாக அது இறங்கட்டும் அப்பா. என் தேவனுடைய பார்வை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் படும் சித்திரவதைகளையும், எஸ்அப்பா, நெருக்கங்களையும், கஷ்டங்களையும், சோர்வுகளையும் கண்ணோக்கி பார்க்க என் தேவனுடைய கண்கள் இந்த நேரத்திலே உலாவட்டும். அமராஜா எஸ்அப்பா, ஆசீர்வதிக்கும் உம்முடைய கரம் இந்த காலை வேளையிலே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும். பரிசுத்தமுள்ள எங்கள் தெய்வமே, உன்னதத்தில் வாசமாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அளவில்லாத உம்முடைய கிருபையும் சமாதானமும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் நிரப்பட்டும். ஹல்லேலூயா. எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வம் அப்பா. நீங்க எங்களுக்கு நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. எஸ்அப்பா, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட்டால் நிற்குமே. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜா, உம்முடைய வார்த்தை வல்லமையுள்ளது. எஸ்அப்பா, நீ சொல்ல அப்படியே ஆகும் அப்பா. நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் தேவன் நீர் மிக பெரியவர். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். செமையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். இந்த காலை வேளையிலே என் தேவன் உங்களுக்கு முன்பதாக அவர் பிரத்யட்சமாக அவர் இறங்குகிறார். அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவருக்கு மரணமில்லை. அவர் ஆரம்பமும் முடிவுமானவர். அவரே அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், தொடக்கமும் முடிவுமானவர். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். பூமி எங்கும் அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பி வைத்திருக்கிறார். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ராஜா, நீர் உம்முடைய பிள்ளைகள் போகும் இடமெல்லாம் நான் உன் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி அவர்களோடு கூட உலாவுகிறவர். உன்னதத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் தேவன் நீர் கூப்பிடுகிற பொழுது எங்கள் சத்தத்தை கேட்கிறவர் அப்பா. எங்கள் ஜபங்களுக்கு பதில் தருகிறவர் சுவாமி. எஸ்அப்பா, அன்றைக்கு எலியா ஜெபித்த பொழுது அவனுடைய வார்த்தையை கேட்டு 3.5 வருஷம் நீர் மழையை நிறுத்தினீராப்பா. அவன் ஜெபித்த பொழுது மீண்டும் மழையை நீர் அனுப்பினீர். என் தேவன் எங்கள் ஜபங்களை கேட்கிறவர். வேதம் சொல்லுகிறது, அவன் கருத்தாய் ஜெபித்தான். இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற எங்கள் ஒவ்வொரு ஜபங்களையும் நீர் அங்கீகரிப்பீரப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. உங்க வல்லமையுள்ள கரம் கிரியை செய்யட்டும். எங்கள் மேல் மனதுருக்கம் உண்டாகட்டும். அற்பமான மனிதர்கள் நாங்கள், ஆகாது என்று தள்ளப்பட்டவர்கள்,
மனுஷர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், ஆனால் எங்கள் தெய்வத்தால் அரவணைக்கப்பட்டவர்களே. நாங்கள் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறி இருக்கிறோமே அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்க ஒருவர் உண்டு, எங்கள் விண்ணப்பத்தை கேட்க ஒருவர் உண்டு, எங்களுக்கு நீதி செய்ய ஒருவர் உண்டு, எங்களுக்காக நியாயம் விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு, எங்களுக்காக வழக்காடுகிற ஒரு தேவன் உண்டு என்கிற விசுவாசம் எங்களுக்கு உண்டு அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி, உங்க மேல நம்பிக்கை வைத்து இந்த இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் அதிசயத்தை காண செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இந்த நேரத்திலே இதை கேட்கிற பிள்ளைகள் மேல இறங்கணும் அப்பா. ஹல்லேலூயா. நீதிமான் கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களை கேட்கிறார், அவர்கள் சத்தத்தை கேட்கிறார், அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறாராம். நறுங்குண்ட இருதயங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவிகளை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் அவர் நின்று அவனை விடுவிப்பார். இப்பொழுது இந்த அதிகாலை வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே சொல்லுங்கள், கர்த்தர் என் பலனும் என் கேடகுமா இருக்கிறார். என் இருதயம் அவரையே நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. இந்த நேரத்தில் என் பாட்டினால் அவரை நான் துதிப்பேன் என்று சொல்லுங்க. நான் அவரை துதிப்பேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. என் தேவனுடைய நாமம் அது பலத்த துருகம். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள உம்முடைய நாம மகிமைப்படுவதாக ராஜா. நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராக கையை ஏறெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை நீர் கேட்கிறவராக இருக்கிறேன். ஏசப்பா, இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி நாங்கள் கரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனும் எங்கள் தாயும் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்து கொள்ளும் தேவனீர் ஒருவரே. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நீரே எங்கள் வெளிச்சம், நீரே எங்கள் ரட்சிப்பு, நீரே எங்கள் பலன், நீரே எங்கள் ஜீவன். நான் யாருக்கு அஞ்சிடுவேன்? சொல்லுங்கள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் சொல்லுங்கள், நான் யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எஸ், in the mighty name of Jesus Christ. இந்த காலை வேளையின் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ கிருபை இந்த காலை வேளையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதை நாடுவேன் என்று சொன்னானே. நான் அவருடைய முகத்தை தேடுவேன், உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன் அப்பா. என் இருதயம் உம்மிடத்தில் சாயும். ஹல்லேலூயா. இயேசப்பா, என்னை சுற்றிலும் எவ்வளவாய் சத்துருக்கள் பெருகினாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுவீர். இந்த காலை வேளையிலும் அப்பா, என்னோடு இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமையும் ஆற்றலும் அதிகமாக இந்த காலை வேளையில ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா. கேட்கிற இந்த நேரத்திலே உன்னதத்திலிருந்து ஒரு பலன், பரலோகம் இந்த நேரத்தில் பதில் கொடுக்கட்டும் அப்பா. தெய்வ தூதர்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். வானத்திலிருந்து அக்கினிமயமாய் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறபடி அக்கினிமயமான நாவுகளாலே பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சீஷர்கள் மேலே அவர் அமர்ந்தார். மேல் வீட்டில் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் அவர் வந்து இறங்கினார். அவர்கள் புதிய பலத்தை பெற்றுக் கொண்டது போல இந்த காலை வேளையில் ஒரு புதிய பலன் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்களாக. சரீரத்தில் ஆரோக்கியமும் சுகமும் பலனும் இந்த நேரத்தில் உண்டாகட்டும் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபித்து இயேசு அற்புதம் செய்வார் என்று சொல்லுகிற இந்த நேரத்தில் தானே பிசாசின் கிரியைகள் வெளியேறணும், சத்துருக்கள் வெளியேறணும் அப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற எந்த கையெழுத்துகளும் அது ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே குலைக்கப்பட்டு போகட்டும் அப்பா. எப்படிப்பட்ட தந்திரங்களும் இனி பிள்ளைகள் மேல் பலிக்க கூடாது. எப்படிப்பட்ட ஏவல் பிசாசுகளும் இனி அருகிலே நெருங்க முடியாது. காரணம், எங்கள் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார், அவர் எங்கள் கரங்களை பிடித்து எங்கள் வழி நடத்தும்படி இறங்கி இருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தர் என் மேய்ப்பர்? இந்த காலை வேளையில சொல்லுங்க, அவரே என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆகவே நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுவார்.
நிச்சயமாக நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. என் சத்துருக்களுக்கு முன்பதாக சொல்லுங்களேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு பிரியமானவர்களே. அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுங்களேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்திலும் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய எல்லா பலவீனங்களும் இந்த நேரத்தில் மாறணும் அப்பா. உம்முடைய நாமத்தை துதித்து உயர்த்துகிற இந்த நேரத்தில் தானே தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தில் அப்பா நெருக்கத்தை கொடுக்கிற, போராட்டத்தை கொடுக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா எங்கிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, என் தேவனுடைய பலன் இந்த காலை வேளையில் அவர்கள் மேல் இறங்கட்டும். முழங்கால் யாவும் உமக்கு முன்பதாக முடங்கும், சத்துருக்கள் விலகி போகும், பிசாசுகள் நடுநடுங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தம் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளுக்கு இது ஹல்லேலூயா ஒரு சவாலாக இது நிற்கும். இந்த சத்தம் இயேசு கிறிஸ்துவின் சத்தம். இந்த சத்தம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உள்ள சத்தம். இந்த சத்தம் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தம் பலவீனர்களை பலவான்களாய் மாற்றும். இந்த சத்தம் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்யும். இந்த சத்தம் பரலோகத்திலிருந்து பதிலை உங்களுக்கு கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் தொடுவதாக ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் இனி பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜெபத்தில் தொடர்ந்து பங்கெடுத்து வரக்கூடிய அப்பா தினமும் இதிலே அப்பா பங்கெடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய கிருபை அதிகமாக உண்டாவதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. இப்பொழுதே பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை என் ஆண்டவர் கேட்பீராக ராஜா. உம்முடைய காதுகள் உம்முடைய செவிகள் இப்பொழுதே திறந்து கேட்கிறவைகளாக மாறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சாலமன் ஜெபித்த பொழுது என் ஆண்டவர் நீர் அப்படியே அதை அங்கீகரித்தீர் அப்பா. ஹல்லேலூயா. அங்கே அவன் எத்தனையோ ஆடுகளையும் மாடுகளையும் லட்சக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் அவன் பலியிட்டாலும் ஹல்லேலூயா அந்த இரத்தத்தை காட்டிலும் மேலான இரத்தம் ஒன்று இன்று எங்களுக்காக சிலுவையிலே சிந்தப்பட்டு இருக்கிறது. அது பரிசுத்தமுள்ள இரத்தம், அது உண்மையுள்ள இரத்தம், அது குற்றமற்ற இரத்தம், அது விடுதலையாக்கும் இரத்தம். அந்த இரத்தம் பேசுகிற இரத்தம் எங்களுக்காக இந்த காலை வேளையிலே அது விண்ணப்பம் பண்ணும் இரத்தமாக அது இருக்கிறபடினாலே நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தைரியமாக பிதாவுக்கு முன்பதாக வந்து நிற்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். இப்பொழுதே எங்கள் நெருக்கத்திற்கு பதிலை நீர் கொடுப்பீராக ராஜா. எங்களுக்கு நீதி செய்வீராக ராஜா. எங்கள் அக்கிரமங்களை நீர் கேட்பீராக ராஜா. இயேசுவே, எங்களை ஒடுக்குகிறவர்களிடத்தில் இருந்து எங்களை நீர் விடுவிப்பீர் ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் கரங்களை தூக்கி நாங்கள் கிடக்கிற ஆழியின் ஆழத்திலிருந்து எங்களை தூக்கி நிறுத்துவீர் ராஜா. நான் பாதாளத்துக்கு போய்கொண்டு இருக்கிறேனே, பிசாசு என்னை இழுக்கிறானே என்று சொன்னாலும் இப்பொழுது பிதாவின் கரம் இறங்கி பிள்ளைகளுடைய கரங்களை பற்றி பிடிக்கட்டும். பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கரம் வந்து உன்னை பற்றி பிடிக்கும். நிச்சயமாகவே அவரை கூப்பிடத்தக்க சமயத்தில் இந்த நேரத்தில் கூப்பிட்டு பாருங்கள். என் ஆண்டவர் உன்னதமானவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாவருக்கு சமீபமாக இருக்கிறவர். உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன அந்த உன்னதமான தேவனுடைய கரம் இந்த காலை வேளையில் அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கட்டும். அற்புதத்தை செய்யட்டும் அப்பா. ஹல்லேலூயா. வெளி தேசங்களில் இருந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். வெளி தேசத்தில் இருந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. எஸ் அப்பா. ஹல்லேலூயா. வெளிநாடுகளிலே அப்பா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அங்கே காணக்கூடிய நெருக்கங்கள் அப்பா உடைய பிள்ளைகளை அப்பா நீர் விடுதலையாக்கும்படி இந்த காலை வேளையிலே இறங்கணும் அப்பா. அநேகர் எனக்கு போன் செய்கிற பொழுது ராஜா எஸ் அப்பா அங்கே அநேகர் உபத்திரவங்கள் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறாங்க சுவாமி. என் ஆண்டவர் அவர்களை நீர் விடுதலை ஆக்குவீர் அப்பா. ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களை அனாதைகளை விதவைகளை விசாரிக்கிற ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. இப்பொழுதே நீர் விசாரிப்பீராக ராஜா. இவருக்கு யார் இருக்கிறார், இவனுக்கு யார் இருக்கிறார் என்று சொல்லி அற்பமாக நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எங்களுக்காக ஒருவர் உண்டு, அவரே சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் அமர்ந்திருக்க வேண்டாம். நீங்கள் இந்த இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டு அமர்ந்திருங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சொல்லிக் கொண்டு பாருங்கள். நீங்கள் போகிற இடத்துல இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டே போங்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், பாருங்கள் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். இந்த அதிகாலை வேளையில் இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினாலே பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மறைந்து போகட்டும். ஹalleluya. கேன்சர் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அது சுகமாகட்டும் அப்பா. ஹalleluya. லிவர்ல காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்திலே. கிட்னில காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் அப்பா. கிட்னில காணக்கூடிய கல்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். கை கால்கள் செயலற்ற கை கால்களுக்குள்ள ஒரு ஜீவன் இறங்கட்டும் அப்பா. ஹalleluya. நடக்க முடியாத கால்கள் இப்பொழுது நடக்கணும். பேச முடியாத வாய்கள் இப்பொழுது பேசப்படணும் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்க முடியாத செவிகள் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய இரத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் தெளிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் இயேசு கிறிஸ்துவின் பெருந்துளி, அந்த இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது விளங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. பிசாசுகள் விலகி ஓடட்டும் அப்பா. பிசாசினால் வந்த வியாதிகள் இப்பொழுது அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹalleluya. தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பில்லி சூனி ஆவிகள் எல்லாம் இப்பொழுது விழுந்து போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத பிசாசே, உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். இருளின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா. கல்லறை பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குறி சொல்லும் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விக்கிரக ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எப்படிப்பட்ட கிரியைகளும் இனி பிள்ளைகள் மேல் அது பலிக்காது. காரணம், இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் இயேசுவின் பிள்ளைகளே. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய இரத்த கோட்டைக்குள் இப்பொழுது வருகிறார்கள். என் ஆண்டவருடைய கரம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும். தேவ பிரசனம் இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுதே அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அப்பா. மகிமையாய் நீர் வழி நடத்துவீர் சுவாமி. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் நீர் கைவிடுகிறதில்லை அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நித்தமும் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து அநேகரை நீ சாட்சியாக நிறுத்துறீங்க அப்பா. இந்த காலை வேளையிலும் கூட இதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, என்னென்ன விண்ணப்பத்தோடு இந்த ஜெபத்தில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும், நான் விசுவாசிக்கிறேன். என் தேவனுடைய சத்தம் இந்த காலை வேளையிலே என் வீடுகளிலே தொனிக்கட்டும். என் ஆண்டவரின் ஜெபத்தை நீர் கேட்கிறவராக இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். என்னை பலப்படுத்தும், என்னை காப்பாற்றும், என்னை உயர்த்தும், என்னை வழிநடத்தும் என்று சொல்லி யாரெல்லாம் அந்த உன்னதரை நோக்கி இப்பொழுது கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுதே தேவ மகிமை அவர்கள் கரங்களை பற்றி பிடிக்கட்டும். ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட முடியாத காரியங்களையும் சாத்தியமாய் மாற்றக்கூடிய நேரமாக இது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்படணும். எப்படிப்பட்ட எரிகோவும் விழுந்து போகட்டும். எப்படிப்பட்ட செங்கடலும் இயேசுவின் நாமத்தில் பிளக்கட்டும் அப்பா. வழிகளை பிள்ளைகளுக்கு நீர் உண்டாக்குவீராக இயேசுவின் நாமத்தினாலே. வனாந்தரத்திலே போஷித்த என் தேவன் அப்பா. ஹல்லேலூயா. பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வானத்திலிருந்து மன்னாவை நீர் கொடுப்பீர். கீழ்காட்டை வீசப்பண்ணி காடைகளை கொடுப்பீர் அப்பா. என் ஆண்டவராகிய இயேசு நீர் அதிசயத்தின் தேவன் சுவாமி. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னவரே, மீனின் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை எடுக்க சொன்னவர் அப்பா. நீங்க உங்க வல்லமை மிகப்பெரியதுப்பா. ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட அறைக்குள் வந்த என் தேவனுடைய வல்லமை இந்த காலை வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு பலப்படுத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மகத்துவம் உள்ள தேவனுடைய கரம் இப்பொழுது பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலும் இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. சுகம், பலம், ஆரோக்கியம் உண்டாகணும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளும் நீங்கி போவதாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செழிப்பும், ஆசீர்வாதமும், உயர்வும், மேன்மையும், சமாதானமும், கிருபையும், சந்தோஷமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.